ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நிறைய நாவல்கள் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப பிரபலமான அருமையான நாவல்கள் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய நாவல் தேவகியின் கணவன் அப்படிங்கிற ஒரு குடும்ப தொடர்கதை. ஸோ அமரர் கல்கி அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நமக்கு 3 முக்கியமான நாவல்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒன்று பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு. ஸோ இதெல்லாம் சரித்திர வரலாற்று புதினங்கள். அதை தாண்டி சமூக நாவல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க நாவல்னு சொன்னோம்னா தேவகியின் கணவன். இது பிரபலமான ஒரு பத்திரிகையில தொடர்கதையாக வந்தது. அதனுடைய பகுதிகள் தான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். தேவகியின் கணவன் நாவல் கேட்கலாமா? தேவகியின் கணவன் பகுதி 1, அத்தியாயம் 1. தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் ஆண்டுதோறும் சுதேசி பொருட்காட்சி நடத்துகிறவர்களை வாழ்த்துகிறேன். அந்த பொருட்காட்சி காரணமாக என் வாழ்க்கையில் வெகு காலமாய் மர்மமாக இருந்து வந்த ஒரு விஷயம் துளங்கியது. என் மனதில் சுமந்திருந்த ஒரு பெரிய பாரமும் நீங்கியது. அடிக்கடி என்னை சிந்தனையில் ஆழ்த்தி என் நிம்மதியை குலைத்து வந்த ஒரு சந்தேகம் நிவர்த்தியாகி என்னுடைய உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டது. இந்த வருஷத்து பிப்ரவரி, அதாவது 1950 பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் எழுதப்பட்டது இந்த கதை. சுதேசி பொருட்காட்சிக்கு நான் போகவில்லை. சென்ற வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் எவ்வளவோ சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக எல்லோரும் சொன்னார்கள். ஆனாலும் நான் போகவில்லை. போகலாமா வேண்டாமா என்று யோசனை செய்து வேண்டாம் என்று முடிவு கட்டினேன். போயிருந்தால் அங்கே நான் தேவகியை சந்தித்த இடத்துக்கு என் கால்கள் என்னை இழுத்து கொண்டு போயிருக்கும். பழைய ஞாபகங்களில் மூழ்கி போயிருப்பேன். எல்லோரும் பார்க்கும் காட்சிகளில் என் மனம் சென்றிராது. ஆடல் பாடல்களிலோ நாடகம் நடனங்களிலோ நான் எவ்விதம் கருத்தை செலுத்த முடியும்? சித்திர காட்சிக்குள் சென்றால் தேவகியின் சித்திரம்தான் என் மனக்கண் முன்னால் தோன்றும். மின்சார சக்தியின் அற்புதங்களை காட்டும் இடத்திற்குள் சென்றால் அங்கே திடீரென்று தேவகியை நான் பார்த்த உடனே என் உடம்பில் பாய்ந்து குலுக்கி போட்ட மின்சார சக்தியை தான் நினைத்துக் கொள்வேன். 1 வருஷமா 2 வருஷமா 25 வருடங்களுக்கு பிறகு அவளை நான் பார்த்தேன். கன்னி பெண்ணாக துள்ளி திரிந்து கொண்டிருந்தவளை 3 குழந்தைகளின் தாயாராக பார்த்தேன். ஆயினும் பார்த்த தட்சணமே அடையாளம் தெரிந்து போய்விட்டது. கொஞ்ச நெஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் செக்கச் சிவந்த அவள் கன்னத்தில், காதின் ஓரத்தில் இருந்த அழகிய மச்சம் அந்த சந்தேகத்தை போக்கிவிட்டது. தேவகியும் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டாள் என்பது அவள் என்னை பார்த்து பிரமித்து நின்றதிலிருந்து தெரிந்தது. அவள் கையை பிடித்து கொண்டு வந்த குழந்தை அவளை பிடித்து இழுத்ததை கூட கவனியாமலே நின்றாள். என் மன கொந்தளிப்பை ஒருவாறு சமாளித்துக் கொண்டு, ஹெட்மாஸ்டர் பொண்ணு தேவகி தானே என்று நான் தழுதழுக்க கேட்டேன். ஆமா, நீங்க கிட்டதானே என்றாள் தேவகி. ஓஹோ, இன்னும் என்ன ஞாபகம் வைத்திருக்கிறாயே என்றேன் நான். எப்படி மறக்க முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திப்போம் என்கிற நம்பிக்கை என் மனதில் இருந்தது. அந்த நம்பிக்கை இப்போது நிறைவேறிவிட்டது என்று தேவகி கனிவுடன் கூறினாள். அப்படியா? என்னை சந்திக்கும் விருப்பம் கூட உனக்கு இருந்ததா? அது என்னுடைய பாக்கியம்தான். இந்த சென்னை பட்டணத்தில் தான் நீ இருக்கிறாயா? ஜாகை எங்கே? உன்னுடைய கணவர், இந்த குழந்தைகளின் தகப்பனார், அவர் இங்கே வரவில்லையா என்று தயங்கி தயங்கி கேட்டேன். வீட்டுக்கு வாருங்கள், எல்லா கதையும் சாவகாசமாக சொல்கிறேன் என்று தேவகி கூறிய வார்த்தைகளிலேயே கண்ணீர் கலந்திருந்ததாக எனக்கு தோன்றியது. அவளுடைய வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டேன். பிறகு பிரிய மனமின்றி பிரிந்து சென்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு வரும்படி தேவகி சொல்லியிருந்தாள். அதுவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக சென்று கொண்டிருந்தது. அந்த நீண்ட யுகங்களை எல்லாம் பழைய சம்பவங்களை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்திக் கொண்டு கழித்தேன். அத்தியாயம் 2. ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது. ஆனாலும் நேற்று நடந்தது போல் என் ஞாபகத்தில் இருக்கிறது. ஹைஸ்கூலில் 6வது பாடம் படித்துக் கொண்டிருந்தேன். என் தகப்பனாரின் மரணம் காரணமாக நடுவில் 3 வருஷம் என் படிப்பு தடைப்பட்டிருந்தது. ஆகையால் என் வகுப்பில் வாசித்த மற்ற பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு வயது அதிகம்.
17 முடிந்து 18வது பிறந்திருந்தது. ஆனால் பள்ளிக்கூடம் போகாத 3 வருஷமும் நான் சும்மா இருந்து விடவில்லை. நன்றாக படித்திருந்தேன். ஆகையால் இப்போது வகுப்பில் கெட்டிக்கார பையன் என்று பெயர் வாங்கி இருந்தேன். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் எல்லோரும் என் பேரில் பிரியமாயிருப்பார்கள். அந்த வருஷத்தில் புதிதாக வந்திருந்த ஹெட்மாஸ்டர் பத்மநாப ஐயங்காரும் என்னிடம் மிக்க அபிமானமாயிருந்தார். அவரை காட்டிலும் அவர் மனையாளுக்கு என்னிடம் பிரியம் அதிகம். அந்த தம்பதிகள் எங்கள் ஊருக்கு வந்த புதிதில் நான் அவர்களுக்கு மிக்க ஒத்தாசையாக இருந்தேன். புது குடித்தனம் போடுவதற்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். இதிலிருந்து அந்த மாமிக்கு என்னை ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. தினசரி காலையில் பலகாரம் காஃபி எனக்கு ஹெட்மாஸ்டர் வீட்டிலேதான். ஒரு நாளைக்கு நான் அவர்கள் வீட்டுக்கு போகாவிட்டால், கிட்டா நேற்றுக்கு எங்கே காணோம், இந்த மாதிரி நீ ஆப்சென்ட் போட்டால் ஹெட்மாஸ்டரிடம் சொல்லி பரீட்சையில் சைபர் போட்டுவிட சொல்லுவேன் என்று மாமி சண்டை பிடிப்பாள். சில காலம் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு நான் செல்ல பிள்ளையாய் இருந்தேன். அவர்கள் வந்த புதிதில் அவர்களுடைய வீட்டில் அந்த தம்பதிகளை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. பிறகு ஒரு நாள் ரங்கநாயகி அம்மாள் திடீரென்று ஒரு செய்தி சொன்னாள். அவர்களுடைய குமாரி தேவகி அடுத்த வாரம் சென்னை பட்டணத்தில் இருந்து வரப்போவதாக சொன்னாள். அதுவரையில் அவர்களுக்கு ஒரு புதல்வி உண்டு என்னும் விஷயமே எனக்கு தெரியாமல் இருந்தது. எனவே அந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு வியப்பாய் இருந்தது. வியப்பு மட்டுமல்ல, காரணம் சொல்ல முடியாத ஒரு பரபரப்பும் உண்டாயிற்று. வரப்போகிற தேவகியை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. மாமியிடம் சாதுரியமாக பல கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டேன். தேவகிக்கு வயது 15, 4வது பாரம் பாஸ் செய்திருந்தாள். அவளை எங்கள் ஊருக்கு அழைத்து கொண்டு வர முதலில் பத்மநாப ஐயங்கார் இஷ்டப்படவில்லை. எங்கள் ஊர் பட்டணத்திலும் சேர்ந்ததில்லை, பட்டிக்காட்டிலும் சேர்ந்ததில்லை. இரண்டும் கெட்டான் ஊர். பெண்களுக்கு தனியாக ஹைஸ்கூல் கிடையாது. ஆண் பிள்ளைகள் ஹைஸ்கூல் மட்டும்தான் இருந்தது. ஆகையினாலே தேவகியின் படிப்பை கெடுக்க வேண்டாம் என்று பட்டணத்தில் பாட்டி வீட்டிலேயே அவளை விட்டு வந்தார்கள். ஆனால் அதிக காலம் செல்ல பெண்ணை பிரிந்திருப்பதற்கு தாயார் தகப்பனார் 2 பேராலும் முடியவில்லை. ஆகையால் சில நாளைக்கெல்லாம் அவளை அழைத்து கொண்டு வர தீர்மானித்தார்கள். அழைத்து கொண்டு வந்து புருஷ பிள்ளைகளின் ஹைஸ்கூலிலேயே சேர்த்து விடவும் முடிவு செய்தார்கள். ரங்கநாயகி அம்மாள் இதற்கு ஆட்சேபனைகள் பல சொல்லாமல் இல்லை. ஆனால் பத்மநாப ஐயங்கார், நானே ஹெட்மாஸ்டராய் இருக்கும் போது என்ன கவலை, என்னை மீறி என்ன நடந்துவிடும், கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போய் விடுமா, யாராவது ஏதாவது உளறி கொண்டு போகட்டும். இந்த காலத்தில் வைதீக குடும்பத்து பெண்கள் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். கப்பல் ஏறி சீமைக்கு போகிறார்கள். வக்கீல் பரீட்சை பாஸ் செய்துவிட்டு 4 கை சட்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டில் வந்து பேசுகிறார்கள். அவர்கள் எல்லாம் யார் தள்ளி வைத்து விட்டார்கள்? என்னுடைய பெண் என் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிப்பதற்கு என்ன வந்து விட்டது என்று அடித்து பேசினார். அதன் பேரில் ரங்கநாயகி அம்மாளும் சம்மதித்தாள். எங்கள் ஹெட்மாஸ்டரின் மனைவி கொஞ்சம் உலகப்போக்கை அறிந்த பெண்மணி. தன் புதல்வி 6வது பாரம் வரையிலாவது படித்தால்தான் நல்ல இடத்தில் கல்யாணம் ஆகும் என்ற எண்ணம் அந்த அம்மாளின் மனதில் இருந்தது. நீயே சொல்லு கிட்டா, இவருக்கோ மாசம் சம்பளம் 150 ரூபா, காபி செலவுக்கே 50 ரூபாய் ஆயிடுறது. இந்த லட்சணத்துல பணம் காசு எப்படி சேரும்? 10,000 20,000ன்னு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க நமக்கு யோகியதை உண்டா? குழந்தைக்கு கொஞ்சம் படிப்பாவது இருந்தா தானே சுமாராக நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம் என்று ரங்கநாயகி அம்மாள் என்னிடம் சொன்னதற்கு நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அந்த விஷயமாக என் மனதில் அச்சமயம் அபிப்பிராயம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனால் மாமிக்கு யாரிடமாவது தன் மனதில் இருந்ததை சொல்லி தீர்க்க வேண்டியதாய் இருந்தது. ஆகையால் அவள் என்னை பிடித்து கொண்டாள். என்னடா கிட்டா, ஒன்னும் பதில் சொல்லாம வாய மூடிக்கிட்டு இருக்கியே, உன்னோட அபிப்பிராயம் என்ன? தேவகியோட படிப்பு நிறுத்த எனக்கும் இஷ்டம் இல்லதாண்டா. ஆனா இந்த ஊர் கொஞ்சம் பட்டிக்காடா இருக்கிறதுன்னு பாக்குறேன். புருஷ பிள்ளைகள் படிக்கும் வகுப்புலயே தேவகியையும் உட்கார்ந்து படிக்க சொன்னா இந்த ஊர்க்காரர்கள் ஏதாவது வம்பு வளர்க்க மாட்டாங்களா என்று ரங்கநாயகி அம்மாள் மறுபடியும் வற்புறுத்தி கேட்டாள். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க மாமி? ஹெட்மாஸ்டருக்கு தெரியாத விஷயமா? அவர் செய்யும் ஏற்பாடு சரியாதான் இருக்கும் என்று நான் சொல்லி வைத்தேன். என்னதான் அவரெல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாலும் இந்த விஷயம் நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய காரியம் அல்லவா? எந்த பக்கம் பார்த்தாலும் தர்ம சங்கடமா இருக்கு. எனக்கும் சரி அவருக்கும் சரி. குழந்தைய விட்டுட்டு பிரிந்திருக்க முடியல. தூங்குவதற்கு கண்ணை மூடினா
தேவகிதான் கனவுல வந்து நிக்கிறா. எங்க விஷயம்தான் இப்படின்னா குழந்தையும் நான் அங்கேயே வந்து விடுறேன் அப்படின்னு கடிதத்துக்கு மேல கடிதமா எழுதுறா. பெண் கல்வி பெண் கல்வின்னு வாய் கொண்ட மட்டும் எல்லோரும் கூச்சல் போடுறாங்களே, இந்த ஊர்ல பொண்ணுங்களுக்குன்னு ஒரு ஹைஸ்கூல் இல்ல பாரேன் என்றாள் மாமி. இந்த ஊர்ல பெண்களுக்கு ஹைஸ்கூல் வைத்தா என்ன பிரயோஜனம் மாமி? பெஞ்சுகளும் நாற்காலிகம் தான் படிக்கணும். இந்த ஊரு பெண்கள் யாரும் 4வது வகுப்புக்கு மேல தாண்டி வர்றதே இல்ல என்றேன் நான். அத்தியாயம் 3. ஹெட்மாஸ்டரும் நானும் தேவகியை அழைத்துக் கொண்டு வருவதற்காக ரயில்வே நிலையத்துக்கு போயிருந்தோம். தெரிந்த மனிதர்களுடன் தேவகியை கூட்டி ரயிலேற்றி அனுப்புவதாக சென்னையில் இருந்து கடிதம் வந்திருந்தது. ரயில் எப்போது வரப்போகிறது என்று எனக்கு ஒரே ஆவலாய் இருந்தது. கடைசியாக ரயிலும் வந்தது. நாங்கள் நின்ற இடத்துக்கு எதிரிலேயே தேவகி இருந்த வண்டியும் நின்றது. ரயிலுக்கு வெளியே முகத்தை நீட்டி ஹெட்மாஸ்டரை பார்த்து கையை ஆட்டிய பெண்ணை பார்த்ததும் அவள்தான் தேவகி என்று எனக்கு தெரிந்துவிட்டது. கோண வகிடும் சுருட்டை மயிரும் குறுகுருவென்ற முகமும் கருப்பான புருவமும் கன்னிமையுமாக தோன்றிய தேவகியின் முகத்தை ரயில் சட்டங்களுக்கு நடுவில் அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அப்படியேதான் இன்றைக்கும் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்பா வந்துட்டேன் என்று சொன்ன அவளுடைய குரலை கேட்டதும் என் நெஞ்சு மேலெழுந்து தொண்டையை அடைத்தது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ரயிலில் இருந்து தேவகி கீழே இறங்கியதும் எனக்கு என்ன தோன்றிற்று தெரியுமா? மாமி சுத்த பைத்தியம். இப்படி ரம்ப மேனகையெல்லாம் தோற்று போகும்படி அழகு படைத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆவதை பற்றியா கவலைப்படுவது? இவளுக்கு படிப்பு இருந்தால்தான் கல்யாணம் ஆகுமா என்ன? 10,000 20,000 வரதட்சணை இந்த பொண்ணுக்காக கொடுக்க வேண்டும். பைத்தியக்காரத்தனம்தான். இவளை கல்யாணம் செய்து கொள்கிறவன் அல்லவா இவளை பெற்றவர்களுக்கு 10,000 20,000 பணம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாலும் அது இவளுக்கு ஈடாகுமா என்று இப்படியெல்லாம் என் மனம் நினைத்தது. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியேறிய போது தேவகியின் பெட்டியை நான் தூக்கி கொண்டு போனேன். அப்படி அவளுடைய பெட்டியை தூக்கியது எனக்கு பெருமையாக இருந்தது. ஜட்கா வண்டியில் முதலில் தேவகியை ஏறச் சொல்லிவிட்டு ஹெட்மாஸ்டர் ஏறிக்கொண்டார். பிறகு என்னையும் ஏறிக்கொள்ள சொன்னார். நான் தயக்கத்துடன் ஏறி உட்கார்ந்தேன். வண்டி நகரத் தொடங்கியதும் தேவகி, இவர் யாருப்பா என்றாள். அதுவரையில் யாருமே என்னை பற்றி அவ்விதம் மரியாதையாக பேசியதில்லை. எங்கள் ஊரில் சிறு பெண்கள் கூட புருஷ பிள்ளைகளை அவன் இவன் என்றுதான் சொல்வார்கள். தேவகி எனக்கு மரியாதை கொடுத்து பேசியது எனக்கு அளவில்லாத பெருமையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. பட்டணத்தில் வளர்ந்த பெண்களின் நாகரிகம் எப்படியும் உயர்வுதான் என்று எண்ணிக்கொண்டேன் நான். எப்போதும் சலசலவென்று பேசும் பழக்கம் உடைய எனக்கு அன்றைக்கு அந்த ஜட்கா வண்டியில் போகும்போது எதனாலோ பேசவே தோன்றவில்லை. தகப்பனாரும் மகளும் பேசுவதை கேட்டுக்கொண்டு மௌனமாய் இருந்தேன். நடுவில் ஒரு தடவை தேவகி, இவருக்கு ரொம்ப சங்கோஷம் போல இருக்கிறது, பேசாமல் வருகிறாரே என்றாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, அப்பாவும் பொண்ணும் பேசும்போது நடுவுல குறுக்கிட வேண்டாம்னு இருக்கான். உன்னுடைய அம்மாவுக்கு இவன் செல்ல புள்ள தெரியுமா? எதற்கெடுத்தாலும் பிச்சாமி அனுப்புங்க, பிச்சாமிய கூப்பிடுங்கன்னு சொல்வா. இவனால எனக்கு நம்ம வீட்டு விஷயமான கவலையே இல்லாமல் இருக்கிறது என்றார் ஹெட்மாஸ்டர். அவரிடம் அப்போது எனக்கு எல்லை கடந்த நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. ஹெட்மாஸ்டர் குடியிருந்த வீட்டின் வாசலில் சில மந்தாரை, பவளமல்லி முதலிய புஷ்ப செடிகளுக்கு மத்தியில் ஒரு பழைய காலத்து ஜாதி முல்லை கொடியும் வளர்ந்து படர்ந்து பூத்து கொட்டி இருந்தது. ஒடிந்து விழுந்து விடுவாளோ என்று தோன்றும்படி ஒல்லியான தேகத்துடன் தேவகி அந்த வீட்டுக்குள் புகுந்த போது பெண்களை பூங்கொடி என்று சொல்வதின் பொருத்தம் எனக்கு அப்போதுதான் விளங்கிற்று. இன்றைக்கு கூட நான் தேவகியை பற்றி நினைத்தால் அந்த ஜாதி முல்லை கொடியும் அதில் பூத்திருந்த மலர்களின் மனமும் சேர்ந்து எனக்கு ஞாபகம் வருகின்றன. அத்தியாயம் 4. தேவகி எங்கள் ஊருக்கு வந்து சில நாள் வரையில் என் வாழ்க்கையே குதூகலமாய் இருந்தது. வழக்கம் போலவே ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்தேன். அம்மாவுக்கு உதவி செய்தது போலவே மகளுக்கும் உதவி புரிந்து வந்தேன். சில சமயம் கணக்கு முதலிய பாடங்களில் தேவகி சந்தேகம் கேட்டால் சொல்லிக் கொடுப்பேன். தேவகிக்கும் என்னை ரொம்ப பிடித்து விட்டதாக தோன்றியது. அம்மாவை போலவே பெண்ணும் ஒரு நாள் நான் அவர்கள் வீட்டுக்கு போகாவிட்டால், எங்க நேத்து காணோம் என்று கேட்கத் தொடங்கினாள். அவர்களுக்குள் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், தாயார் என்னிடம் பிள்ளை முறை பாராட்டி என்னை ஏக வசனத்தில் கூப்பிடுவாள். புதல்வி மரியாதையாக
வாங்கல் போங்கல் என்று கூப்பிடுவாள். இவ்விதம் சில காலம் நான் ஆனந்தமயமான வானுலகத்தில் சஞ்சரித்து வாழ்ந்து வந்தேன். திடீரென்று அந்த வானில் கருமேகம் ஒன்று தோன்றியது. முதலில் சிறியதாக தோன்றியது, பின் வரவர பெரிதாகி படர்ந்தது. இடியும் மின்னலும் புயலும் மழையும் தொடர்ந்து வந்தன. தேவகி எங்கள் பள்ளிக்கூடத்தில் 5வது பாரத்திலே சேர்ந்தாள். வகுப்பில் எல்லா பிள்ளைகளும் பெஞ்சுகளில் உட்கார்ந்திருப்பார்கள். தேவகிக்கு மட்டும் சற்று தள்ளி ஒரு தனி நாற்காலி போடப்பட்டிருக்கும். அதில் அவள் உட்கார்ந்து கொள்வாள். இதை குறித்து சில மாணாக்கர்கள் ஒரு விதமாக பேசுவதுண்டு என்று எனக்கு தெரிய வந்தது. பராபரியாக கேள்விப்பட்டேனே என்று என் காதில் அத்தகைய பேச்சு எதுவும் விழாமல் கொஞ்ச நாள் வரையில் இருந்தது. ஆகையால் மனதிற்குள் ஆத்திரப்பட்டேனே தவிர அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கடைசியாக ஒரு நாள் என் காதுபட கேட்டுவிட்டேன். 6வது பாரத்தில் 2 வருஷம் தேராமல் 3வது வருஷம் படித்த ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் வைத்தியநாதன். பணக்கார வீட்டு பிள்ளை, அகம்பாவம் பிடித்தவன். வம்பு பேச்சு பேசும் வழக்கம் ரொம்ப உண்டு அவனுக்கு. ஆசிரியர்களை பற்றி கூட சில சமயம் கண்ணா பின்னா என்று மரியாதை குறைவாக பேசுவான். அவனோடு நான் சவகாசமே வைத்துக் கொள்வதில்லை. ஒரு நாள் நான் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போய்விட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது வைத்தியநாதனும் இன்னொரு பையனும் சாலை ஓரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னை சுட்டிக்காட்டி வைத்தியநாதன் ஏதோ சொன்னான். இன்னொரு பையன் ஹோ என்று சிரித்தான். அதை கூட நான் பொருட்படுத்தவில்லை. நான் பாட்டுக்கு சாலையின் இன்னொரு ஓரமாக போனேன். ஆனால் வைத்தியநாதனுக்கு அன்றைக்கு ஏதோ பிசாசு பிடித்திருந்தது போலும். ஆகையால் என் காதில் விழும்படி அவன் ஹெட்மாஸ்டர் பெண் தேவகியை பற்றி பேசினான். என்னையும் அவளையும் சேர்த்தே பேசினான். என்ன பேசினான் என்று இங்கே எழுதி என் பேனாவையும் காகிதத்தையும் கரைப்படுத்த நான் விரும்பவில்லை. அதை கேட்டேனோ இல்லையோ, எனக்கு மிகுந்த ஆவேசம் வந்துவிட்டது. அவ்வளவு தைரியமும் தேகபலமும் எனக்கு எப்படி அந்த சமயம் வந்தன என்பதை நினைத்தால் இப்போது கூட எனக்கு வியப்பாய் இருக்கிறது. ஒரே பாய்ச்சலில் அவன் அருகில் சென்று அவன் கன்னத்தில் பளீர் என்று ஒரு அறை விட்டேன். வைத்தி நல்ல தடியன். ஃபுட்பால் நன்றாக ஆடுவான். கால்பந்து ஆடி ஆடி காலில் அவனுக்கு வைரம் பாய்ந்திருந்தது. என்னை அவன் ஒரு உதை விட்டான். என் முழங்காலில் பட்டு பிராணனே போய்விட்டது எனக்கு. ஆயினும் நான் பணிந்து விடவில்லை. 2 பேரும் சிறிது நேரம் துவந்த யுத்தம் செய்தோம். வீதியில் விழுந்து புரண்டோம். வைத்தி என் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான். எனக்கு மூச்சு திணற ஆரம்பித்து விட்டது. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் எங்கள் பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவர் வந்தார். ஹெட்மாஸ்டரை காட்டிலும் அவர் பிள்ளைகளின் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதில் கண்டிப்பானவர். அவர் எங்கள் அருகில் வந்து அதட்டியதும் இருவரும் சண்டையை நிறுத்தினோம். இருவரையும் அவர் கடுமையாக திட்டிவிட்டு பள்ளிக்கூடம் வந்ததும் தண்டிக்கப் போவதாக சொன்னார். வைத்தி அதற்கு உடனே, என் பேர்ல தப்பில்ல சார், நான் பாட்டுக்கு சுந்தரத்தோட பேசிக்கிட்டு இருந்த போது இவன்தான் வலுச்சண்டைக்கு இழுத்தான். திடுதிடுவென வந்து கன்னத்துல பளீர்னு அரைஞ்சிட்டான். சுந்தரத்தை வேணுமானா கேட்டு பாருங்க என்று கூறிவிட்டான். சுந்தரத்தை கேட்பதென்ன, இவனையே கேட்கிறேன். வைத்தி சொல்வது உண்மையா என்று என்னை பார்த்து ஆசிரியர் அதட்டி கேட்டார். நான் பதில் சொல்லாமல் திகைத்து நின்றேன். வைத்தி கூறியது என்னவோ உண்மைதான். முதலில் வைத்தியின் கன்னத்தில் அறைந்தவன் நான் தான். ஆனால் எதற்காக அறைந்தேன்? அந்த காரணத்தை வெளியிட்டு சொல்ல எனக்கு இஷ்டமில்லை. அதை சொல்வதை காட்டிலும் ஆசிரியரின் தண்டனையை பெறுவதற்கும் மற்றவர்களிடம் அவமானப்படுவதற்கும் நான் தயாராய் இருந்தேன். தேவகியும் என்னையும் சேர்த்து வைத்து பேசிய ஆபாச வார்த்தைகளை எப்படி நான் திருப்பிச் சொல்வேன்? சொன்னால் அந்த பேச்சு ஊரெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பரவி விடுமே. அதைவிட என் நாவை துண்டித்து விடுவதே மேல் என்று நான் நினைத்தேன். உதவி தலைமை ஆசிரியர் ஜெகதீஷ் ஐயர் ஹெட்மாஸ்டரிடம் எங்கள் தெருச்சண்டையை பற்றி சொல்லிவிட்டார். ஹெட்மாஸ்டர் என்னை அழைத்து விசாரித்தார். வைத்தியுடன் வலுச்சண்டைக்கு போனதற்கு காரணம் கேட்டார். நான் சொல்ல மறுத்தேன். வேறு யாரிடம் சொன்னாலும் அவரிடம் சொல்லக்கூடாதல்லவா? கடைசியில் இந்த தடவை மட்டும் மன்னித்து விட்டேன், இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதே என்று என்னை எச்சரித்தார். அத்துடன் அச்சம்பவம் முடிந்து விட்டதாகத்தான் தோன்றியது. ஆனால் ஹெட்மாஸ்டர் என்னை நடத்திய முறையில் சீக்கிரத்திலேயே வித்தியாசத்தை நான் கண்டுகொண்டேன். பழைய அபிமானமும் நம்பிக்கையும் என்னிடம் இல்லை என்றே தோன்றியது. அவர்களுடைய வீட்டுக்கு நான் வருவதை கூட அவ்வளவாக அவர் விரும்பவில்லை என்று காணப்பட்டது. அதை காட்டிலும் முக்கியமாக நானும் தேவகியும் பேசுவதை பார்த்தால் ஹெட்மாஸ்டரின் முகம் சுருங்கிற்று. தேவகி, என்ன பேச்சு? வீண் பேச்சு எதற்கு?
போய் பாடத்தை படி என்பார் அவர். இது மட்டுமல்லாமல் என்னிடம் அவர் தனிமையில் பேச நேரும்போது, கிருஷ்ணசாமி, தேவகிக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில ரொம்பவும் வறுமையால கஷ்டப்பட்டவன். தேவகியாவது நல்ல பணக்கார பிள்ளைக்கு பார்த்து கொடுத்துடணும்னு விரும்புறேன். பணக்கார பிள்ளையா இருந்தா மட்டும் போதாது, குறைஞ்சது BA படிச்சவனா இருக்கணும். பெருமாளுடைய சித்தம் எப்படி இருக்கிறதோ, உனக்கு யாராவது நல்ல வரன் தெரிந்திருந்தா சொல்லு என்று கூறுவார். இந்த வார்த்தை என் நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல் இருக்கும். எனக்கு நானே புத்தி சொல்லிக் கொண்டு ஆறுதல் அடைய பார்ப்பேன். தேவகிக்கு எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் நடக்க வேண்டியதுதானே. ஆஸ்தி பாஸ்தி ஒன்றுமே இல்லாத நாம் அதை பற்றி யோசித்து என்ன பயன்? நமக்கு படிப்பும் கொஞ்சம், BA வகுப்பை எட்டி பார்க்கவும் முடியாது, வயது பொருத்தம் கூட இல்லை. பின்னே எதற்காக நான் கவலைப்பட வேண்டும்? ஹெட்மாஸ்டர் சொல்வது நியாயம்தானே என்று பலவிதமாக எண்ணி யோசித்து முடிவு செய்தேன். ஆனாலும் தேவகிக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற எண்ணம் என் மனதில் ஏதோ ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருந்தது. வைத்திக்கும் எனக்கும் சண்டை எழுந்த காரணத்தை பற்றி ஹெட்மாஸ்டருக்கு தெரிந்திருக்குமோ, ஒருவேளை சுந்தரம் சொல்லியிருப்பானோ என்று எண்ணி எண்ணி என் உள்ளம் தத்தளித்தது. அல்லது வைத்தியே ஒருவேளை ஏதாவது உளறி இருக்கலாம், குற்றத்தை என் பேரில் சுமத்தி இருக்கலாம். ஆனாலும் அதை பற்றி யாரிடமும் பேசவோ கேட்கவோ என்னால் முடியவில்லை. அந்த சண்டைக்கு பிறகு வைத்தியும் நானும் பேசுவதே இல்லை. என்னை பற்றி அவன் நான் இல்லாத சமயங்களில் ஏதேதோ கோல் சொல்லி அவதூறு பேசி வருகிறான் என்று தெரிந்திருந்தது. ஆயினும் பழைய அனுபவம் காரணமாக அதை பற்றி காதிலேயே நான் போட்டுக்கொள்ளாமல் இருந்துவிட்டேன். இரண்டாவது தடவை அவனோடு சண்டை போட எனக்கு இஷ்டமில்லை. இப்படியாக காலம் போய்கொண்டிருந்தது. என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் மறைந்து விட்டன. கவலையும் சந்தேகமும் மனதை அரித்து கொண்டிருந்தன. இவ்வளவுக்கும் இடையில் தேவகி எப்போதும் போல் என்னிடம் பிரியம் காட்டி வந்தது ஒன்றுதான் ஒருவாறு எனக்கு திருப்தி அளித்து வந்தது. ஏன் இப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வருவதில்லை என்று தேவகி என்னை பார்க்கும் போதெல்லாம் கேட்க தவறுவதில்லை. ஆனால் அவளுடைய தகப்பனார் நான் வருவதை விரும்பவில்லை என்று அவளிடம் நான் எப்படி சொல்வேன்? சொன்னால்தான் அதில் பயன் என்ன? அத்தியாயம் 5. ஒரு நாள் ரங்கநாயகி அம்மாள் என்னை கூப்பிட்டு அனுப்பி, கிட்டா, கோயிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுக்கிட்டு வரணும், நீ என் கூட வர்றியா என்று கேட்டாள். மாமியின் அன்புக்கு மாறு சொல்ல முடியாமல் சம்மதித்தேன். மாமியுடன் நான் கோவிலுக்கு போவதை யாராவது பையன்கள் பார்த்தால், இச்சாமியே மறுபடியும் ஹெட்மாஸ்டர் வீட்டு மாமியா காக்கா பிடிக்கிறாண்டோய் என்று சொல்லி பரிகசிப்பார்கள் என்பது தெரிந்துதான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. தைரியமாக பூஜை சாமான்களை எடுத்துக்கொண்டு மாமியை தொடர்ந்து போனேன். வழியில் மாமி அனுதாபம் நிறைந்த குரலில், கிட்டா, என்கிட்ட நீ நிஜத்தை சொல்லிடு. இவருக்கு, தேவகியின் அப்பாவுக்கு உன்னோட பேர்ல என்ன கோபம்? நீ என்ன அப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சிட்ட? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, நான் அவர்கிட்ட பேசி சரிபடுத்துறேன் என்றாள் மாமி. மாமியின் அன்பு என்னை உருக்கி விட்டது. அளமாட்டாத குறையாக நான் உண்மையை மாமியிடம் சொல்லிவிட்டேன். உண்மை என்றால் வைத்தியநாதன் உளறியதை அப்படியே சொல்லிவிடவில்லை. ஒரு மாதிரி அவனுடைய வம்பு பேச்சை பற்றி குறிப்பாக சொல்லி அதனால் நேர்ந்த சண்டையை பற்றியும் சொன்னேன். இதை கேட்ட மாமி, ரொம்பவும் அழகா இருக்கிறது, இதற்குத்தானா உன் பேரில் எரிந்து விழுகிறார்? ஊரிலே 4 காலாடிகள் ஏதாவது பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இப்படி நடக்கலாம் என்று நான் எதிர்பார்த்ததுதானே. இந்த பட்டிக்காட்டு ஊரில் புருஷ பிள்ளைகளின் பள்ளிக்கூடத்தில் தேவகியை சேர்க்கலாமா என்று அப்போதே நான் அவரிடம் சொன்னேன். அதை கேட்காமல் சேர்த்து விட்டார். இப்போது உன் பேரில் கோபித்துக் கொண்டு என்ன பயன்? ஹெட்மாஸ்டர் என்னமோ ரொம்ப நல்லவர்தான், ஆனால் கேட்பார் பேச்சை கேட்கும் சுபாவம் கொஞ்சம் உண்டு அவருக்கு. அந்த உதவி தலைமை வாத்தியார் ஜெகதீஷ் ஐயர் ஏதோ இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வத்தி வைத்திருக்கிறார் போலும். நீ பாவம், என் வயிற்றில் பிறந்த பிள்ளை மாதிரி எவ்வளவோ விசுவாசமாக இருந்தாய். தேவகிக்கு உடன் பிறந்த தம்பி தமையன் ஒருவரும் இல்லையே என்ற குறை எனக்கு ரொம்பவும் உண்டு. அந்த குறை தீரும்படி நீ அவளுடைய கூட பிறந்த தமையன் மாதிரி பிரியமாக இருந்தாய். பாவம், ஊரில் உள்ளவர்கள் சேர்ந்து உன்னை ஆக ஒட்டாமல் அடித்து விட்டார்கள். ஆனால் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதே கிட்டா, நான் இவரிடம் சொல்லி இதை சரிபடுத்தி விடுகிறேன். பெருமாள் சந்நிதியிலும் தாயார் சந்நிதியிலும் நான் இன்றைக்கு உனக்காகவே வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினாள் மாமி. இந்த அன்பான வார்த்தைகளினால் என் மனம் மேலும் உருகிவிட்டது.
பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கும் போது அன்றைக்கு நானும் அவ்விதமே வேண்டிக் கொண்டேன். ஹெட்மாஸ்டருக்கு என் பேரில் இருந்த அன்பும் மதிப்பும் முன்போலவே ஏற்பட வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். என்னுடைய பிரார்த்தனையும் மாமியின் பிரார்த்தனையும் வீண் போகவில்லை. சில நாட்களுக்கெல்லாம் ஹெட்மாஸ்டர் பழையபடி என் மேல் பிரியமாயிருக்க தொடங்கினார். இது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி தந்தது. ஆயினும் நான் ஊருக்கு பயந்து, அதாவது மற்ற பையன்களின் வம்பு பேச்சுக்கு பயந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டேன். முன் போல தினசரி 2 வேளையும் ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போவதில்லை. அடியோடு போகாமல் இருப்பதும் இல்லை. வாரத்துக்கு 2-3 தடவை போய் பார்த்து பேசிவிட்டு வருவேன். தேவகியாவது மாமியாவது கேட்டால், இந்த வருஷம் SSLC பரீட்சைக்கு போக வேண்டும் அல்லவா, பாடங்கள் கஷ்டமா இருக்கின்றன, சிரத்தையாக படிக்க வேண்டி இருக்கிறது, படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் செய்தால் பள்ளிக்கூடத்துக்கு தானே கிதாப் உண்டாகும், ஹெட்மாஸ்டருக்கும் நல்ல பெயர் ஏற்படும் என்று பதில் சொல்வேன். ஆனால் ஹெட்மாஸ்டரிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் என் மனதில் ஏற்பட்டிருந்த அபிமானம் மட்டும் எல்லளவும் குறையவில்லை. இப்படி சில மாதங்கள் சென்றன. அரை வருஷ பரீட்சை முடிந்து கிறிஸ்துமஸ் விடுமுறையும் கழிந்தது. தை மாதம் பிறந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு பழமொழி உண்டல்லவா, எனக்கும் ஒரு வழி பிறந்தது. அதாவது ஹெட்மாஸ்டர் வீட்டில் முன்போல் நெருக்கமான பழக்கம் ஏற்படுவதற்கு ஒரு வழி பிறந்தது. அது தேவகிக்கு கல்யாணம் நிச்சயமான செய்திதான். கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக நான் கிராமத்துக்கு போய்விட்டு திரும்பியதும் இந்த செய்தியை அறிந்தேன். ஹெட்மாஸ்டரும் அவர் மனைவியும் எனக்கு ஆள் மேல் ஆள் விட்டார்கள். நானும் அவசரமாய் அவர்கள் வீட்டுக்கு போனேன். தேவகிக்கு கல்யாணம் நிச்சயமாய் இருக்கிறது என்கிற செய்தியை குதூகலத்துடன் சொன்னார்கள். வரனும் ரொம்ப நல்ல வரன் என்று தெரிந்தது. எங்கள் ஹெட்மாஸ்டர் மிக நல்ல மனிதர். அவருடைய மனையாளோ மகா உத்தமி. அப்படிப்பட்ட தம்பதிகளுடைய ஆசை நிறைவேறாமல் போகுமா? உங்களுடைய குணத்துக்குத்தான் இவ்வளவு நல்ல வரன் கிடைத்தது என்று சொன்னேன். பையன் ஒரு தாசில்தாருடைய மகன். BA படித்துக் கொண்டிருந்தான். வரதட்சணை கூட அதிகம் கேட்கவில்லையாம். பெண்ணின் அழகையும் சமர்த்தையும் பார்த்து அதிக நிபந்தனை ஒன்றும் போடாமல் கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்களாம். முன்னே எல்லாம் தேவகிக்கு கல்யாணம் என்ற பேச்சு எனக்கு கிளேசத்தை அளித்தது என்று சொன்னேன் அல்லவா. இப்போது கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்ததும் எனக்கு எந்த விதமான கிளேசமும் ஏற்படவில்லை. என் தலையிலே இருந்த சுமையும் இருதயத்தை அமுக்கிய பாரமும் இறங்கிவிட்டது போன்ற உணர்ச்சி உண்டாகி எனக்கு குதூகலம் ஏற்பட்டது. தேவகியின் சமர்த்துக்கும் அழகுக்கும் இவ்வளவு நல்ல வரனுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது நியாயம்தான். பத்மநாப ஐயங்கார் ரங்கநாயகி அம்மாளின் உத்தம குணத்திற்கு அவர்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க வேண்டியதும் நியாயம்தான். எல்லாம் கடவுளுடைய கருணை. பெருமாளையும் தாயாரையும் ரங்கநாயகி அம்மாள் சேவித்ததன் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு தீர்ந்தது. ஹெட்மாஸ்டரிடம் நான் கொண்டிருந்த பக்திக்கு எவ்விதமான களங்கமும் சொல்வதற்கு இனிமேல் யாரும் துணிய மாட்டார்கள் அல்லவா. இத்தகைய எண்ணங்களால் நான் அளவிலாத உற்சாகம் அடைந்து கல்யாண ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டேன். முன்போல் பெரும்பாலும் ஹெட்மாஸ்டர் வீட்டிலேயே காலங்கழிக்க தொடங்கினேன். பந்தலை அப்படி போட வேண்டும், மேளத்திற்கு இன்னாரை சொல்ல வேண்டும், சமையலுக்கு இன்னாரை ஏற்பாடு செய்ய வேண்டும், இன்னென்ன சாமான்களை இன்னின்ன இடத்தில் வாங்கி சேகரம் செய்ய வேண்டும், கல்யாண கடுதாசி இப்படி அச்சடிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இடைவிடாமல் மாமியுடன் விவாதித்து வந்தேன். கல்யாண ஏற்பாடுகள் சம்பந்தமாக என்னால் இயன்ற ஒத்தாசைகளையும் மாமிக்கு செய்து வந்தேன். ஆனால் இந்த கல்யாண ஏற்பாடுகளிலும் பேச்சு வார்த்தைகளிலும் கொஞ்சம் கூட உற்சாகம் காட்டாமல் இருந்தால் தேவகி. எனக்கு கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? அம்மாவும் அப்பாவும் பைத்தியம் முடிச்சு அலையறாங்க, கொஞ்சம் கூட எனக்கு இது பிடிக்கல என்று தேவகி அடிக்கடி சொன்னாள். சாதாரணமாக கன்னி பெண்கள் எல்லோருமே கல்யாண பேச்சு வந்தால் இப்படி பிடிக்காதது போல காட்டிக்கொள்வதுண்டு. தேவகியும் அவ்விதம்தான் விளக்கி சொல்லுகிறாள் என்று முதலில் நினைத்தேன். அவள் அப்படி பேசும் போதெல்லாம் பரிகசித்து நான் சிரித்தேன். போக போக தேவகி உண்மையாகவே கல்யாணத்தை ஆட்சேபிக்கிறாளோ என்ற சந்தேகம் எனக்கு உதித்தது. அப்போது அவளிடம் எதிர்க்கட்சி பேசி புத்திமதியும் சொன்னேன். உன் தாயார் தகப்பனாருக்கு நீ ஒரே பெண், உனக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இராதா? அதை நீ ஆட்சேபித்து என்ன லாபம்? இந்த மாதிரி வரன்தான் சுலபத்தில் கிடைக்குமா?
பையன் BA படிக்கிறானாமே என்று வரனை பற்றி வர்ணிக்கத் தொடங்கினேன். அதற்கு தேவகி, BA என்றால் அவ்வளவு அதிசயமா? எத்தனையோ ஆயிரம் பேர்கள் BA படிக்கிறார்கள். கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு இஷ்டம் இருக்க வேண்டாமா? இந்த காலத்தில் பெண்கள் விடுதலை என்றும் அதுவென்றும் இதுவென்றும் பேசுகிறார்களே. நான் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லும்போது என்னை நிர்பந்தப்படுத்துவது என்ன நியாயம்? எல்லாம் தெரிந்த எங்கள் அப்பாவே இப்படி செய்கிறதுதான் எனக்கு அர்த்தமாகவில்லை. நீங்களாவது என் அப்பா அம்மாவிடம் கொஞ்சம் எனக்காக பேசுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்களும் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்து கொண்டு பேசுவது எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது என்றாள் தேவகி. இதை கேட்டதும் எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் தயக்கம் உண்டாகிவிட்டது. ஒருவேளை தேவகிக்கு இஷ்டமில்லாத பையனுக்கு அவளை பலவந்தமாக கல்யாணம் செய்து கொடுத்துவிட பிரயத்தனம் செய்கிறார்களோ என்ற கவலை ஏற்பட்டது. ஆமாம் தேவகி, இந்த பையனை உனக்கு உண்மையாகவே பிடிக்கவில்லையா என்ன? அப்படியானால் என்பதற்குள் தேவகி, அப்படி ஆனாலும் இல்லை, இப்படி ஆனாலும் இல்லை. அந்த பையனை எனக்கு பிடிக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எங்கே வந்தது? இங்கே சாப்பாடே இல்லை என்று சொல்லும் போது இலை பொத்தல் என்று புகார் சொன்ன கதையாக அல்லவா இருக்கிறது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ளவே இஷ்டம் இல்லை. BALT பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் உத்தியோகத்திற்கு போய் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று எனக்கு விருப்பமாய் இருக்கிறது. மாப்பிள்ளையை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று என்னை கேட்டால் என்ன பிரயோஜனம்? என்னை பார்க்க வந்த பையனை நான் முகமெடுத்து பார்க்கவே இல்லை. பின்னே எப்படி பதில் சொல்ல முடியும் என்றாள் தேவகி. இதிலிருந்து தேவகியின் ஆட்சேபம் எல்லாம் வெளிப்படைக்குத்தான் என்று நான் தீர்மானித்துக் கொண்டேன். பிறகு, இந்த மாதிரி எல்லாம் அசந்தர்ப்பமா பேசாதே தேவகி. கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் நன்னறியில் சேர்ந்து விடுவதெல்லாம் ஐரோப்பியர்களுக்கு சரி, இந்துக்களாகிய நமக்கு சரிப்படுமா? அந்த மாதிரி எண்ணத்தை அடியோடு மறந்துவிடு. அப்பா அம்மா சொல்கிறபடி கேள் என்று அழுத்தமாய் புத்திமதி சொல்ல தொடங்கினேன். இப்போது இப்படிதான் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பாய். நாளைக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் என்னை எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாய். கிட்டா என்று ஒருவன் மறந்து போய் விடுவாய் என்று சில சமயம் பரிகாசமும் செய்தேன். இந்த மாதிரி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஹெட்மாஸ்டரோ அல்லது மாமியோ வந்துவிட்டால் உடனே தேவகி பேச்சை நிறுத்திவிட்டு யோசனையில் ஆழ்ந்து விடுவாள். அவள் அப்படி என்ன யோசனை செய்தாள் என்பது அவளுக்கும் அவளது அந்தராத்மாவுக்கும் தான் தெரியும். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனுக்கும் ஒருவேளை அது தெரிந்திருக்கலாம். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம். நன்றி.